ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகைன் ஒன்று அழகான ஒரு சின்ன பார்டர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு என்னடா அடிக்கடி பார்டராக போட்டுட்ருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இது வந்து பிகினருக்கான ஒரு சிம்பிள் ஒரு நாலேஜ் தாங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்டரை வந்து க்ரியேட் பண்ண முடியுன்றது தான் நம்ம இதில் காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஜரி த்ரெட் வச்சு எப்பவும் போல் ஒரு 2 லைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு 1 லைன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். அகைன் 3 நம்பர் பீட்ஸ் அது வச்சு ஒரு லைன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். அகைன் ஒரு சுகர் பீட் ஒரு லைன் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ இருக்குங்க, இது யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நார்மல் ஸ்டோனுக்கு நீங்கள் கிளிப் டைப் ஸ்டோன் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் 7000 mm அது டைப் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. பிகாஸ் இது ஏன் நான் வந்து ரேராக அடிக்கடி இந்த ஸ்டோனே யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து கிளிப் ஸ்டோனுக்கு ஹெவியாக பிடிக்காது தான், பட் நீங்கள் நல்லா க்ளூ யூஸ் பண்ணால் நல்லா பிடிக்கும். இது அதிகமாக ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ணாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டோனுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் எங்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸு கேட்டிருந்தீங்க, எப்படி மார்க் பண்ணுறது சொல்லிவிட்டு அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா காயணுங்க. இது நல்லா காயிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் வேறு லைன் போயிடலாம். அகைன் 3 mm பீட்ஸ் வச்சு இன்னொரு லைன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு, ஏன்னா சென்டரில் நம்ம பீட்ஸ் போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் விட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 3 mm பீட்ஸில் சென்டரில் 2 பீட்ஸ் ஒன்ஸு ஒரு 3 mm பீட்ஸ் ஒரு சின்ன மணி வச்சு ரெட் கலர் மணி வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சென்டரில் நம்ம ஸ்டோன் ஒட்டி இருந்தோம் இல்லைங்களா, அதில் சாதி ஒர்க்கை இந்த மாதிரி பாம்பு டிசைனில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அதே மாதிரி வரும்போது இது ரவுண்ட் மாதிரியும் வரும், ஒரு இன்ஃபினிட்டி மாதிரியும் வரும். உங்களுக்கு ஈஸியாக பட் வேலை முடியும். அதை சுற்றியுமே நம்ம ஒரு ஜரி த்ரெட்டில் அதே மாதிரி ஷேப்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.